கருடன் டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரிய, சசிகுமார், உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான திரைப்படம். படத்துடைய கதை என்னமோ பழைய கதை தான். ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க எந்த அளவுக்கு தத்ரூபமாக, எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. கடைசி அரை மணி நேரம் மறண்டு போயிடுவீங்க. அதில் குறிப்பாக நம்ம சூர்யாவுடைய ஆக்டிங் விடுதலை படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் இன்னமும் பயங்கரமாக இருக்கும். அவருடைய அந்த சிங்கிள் டேக்கில் அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம், அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறண்டு போயிடுவீங்க. யாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருடன். அதில் குறிப்பாக நம்ம வெற்றிமாறன் அவருடைய ஸ்டோரியா இல்லை கன்னடா படத்துடைய ரீமேக்கா ஒன்றும் புரியல. இந்த பக்கம் இப்படின்றாங்க, அந்த பக்கம் அப்படின்றாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை தெரியல. நம்ம ரெண்டுக்கு நடுவில் நின்று படத்தை மட்டும் பார்ப்போம். கருடன் ரொம்ப சூப்பரான படம் தான். இந்த படம் எப்போ ஓடிடியில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் வாங்கிட்டாங்க. அதாவது ஹைப்ரிட் முறையில் வாங்கியிருக்காங்க. அதாவது காசு கொடுத்துலாம் வாங்கலை, டிஜிட்டலாக இந்த படத்தை ப்ரைமில் போடுவாங்க. எவ்வளோ அதில் ரெவன்யூ வருதோ அதில் உங்களுக்கு எவ்வளோ ஷேரு, எங்களுக்கு எவ்வளோ ஷேரு அப்படின்றத மாதிரி தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டீம் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த படத்தை அமௌண்ட் கொடுத்துலாம் யாரும் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா ரீசெண்டாக ஓடிடி தளங்கள் எந்த படத்தையும் காசு கொடுத்து வாங்குறது தயாராக இல்லை. உன் படத்தை கொடு, நான் போடுறேன், எவ்வளோ வருதோ உனக்கு அவ்வளோ, எனக்கு இவ்வளோ, இந்த டேம்ஸுக்கு உனக்கு ஓகேனா படத்தை கொடு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த படத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் ஸ்டீம் ஆக போகுது. எப்போ வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நாளில், அதாவது ஜூன் 27 இப்போதைக்கு இந்த படம் ஸ்டீம் ஆக போதாம. அதுக்கான அப்டேட்டுமே அஃபிஷியலாக கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் அமேசான் பிரைம் ரீசெண்டாக எந்த விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை. நிறைய ஷாக்கிங், திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸாக ஸ்டீம் பண்ணுறாப்புல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஆச்சரியம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் ஜூன் 27 ஸ்டீம் ஆக போது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கருடன்